வாங்க இன்றைக்கி கலைஸ் கிச்சனில் சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சிம்பிளாக சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். அதே சமயம் குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். அதுக்கு வந்து அடுப்பில் வந்து சுடு தண்ணி வச்சுக்குங்க. தண்ணி நல்லா சூடாகுதுன்னு அதில் 1 கப் சோயா சங்க்ஸ் எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற போட்டுருங்க. அது வந்து நல்லா சாஃப்டாகிடணும். இப்போ வந்து நல்லா தண்ணி சுத்தமாக பிழிஞ்சிட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இதை மாற்றிட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இது கூடவே வந்து 2 துண்டு இஞ்சி, அது கூடவே ஒரு 2 பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு பூண்டு 6 பல் சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ வந்து இது கூட தேவையான பொருளாக சேர்த்திடலாம். 2 உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி வேக வச்சு தோல் உரிச்சிட்டு மசிச்சு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்குங்க. இது கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்குங்க. இது சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதையும் சேர்த்துட்டு மல்லியில நல்லா பொடிசாக கட் பண்ணிடணும். அதை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கையால் நல்லா கலந்துக்குங்க. நல்லா கையில் பிணைஞ்சு விட்டுறணும். இப்போ வந்து இதை கரண்டியால் இது பண்ணுறதை விட இப்படி கையில் பிணைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வந்து பால்ஸ் மாதிரி பிடிக்கிறதுக்கு வரும். இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம சோயா சங்க்ஸ் நல்லா ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை நல்லா கையில் எடுத்து இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி பிடிச்சி நீங்கள் இதுக்குள்ளவே வந்து நீங்கள் சீஸ் வச்சு அப்படியே சும்மா எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கலாம். இந்த மாதிரி சதுர வடிவிலையோ செவ்வகமாக நம்மளுக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் நம்ம செஞ்சுட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு வேர்ல்ஸ் மாதிரி பண்ணி இந்த மாதிரி சீஸை உள்ளே வச்சுட்டு உடனே வந்து இதை நல்லா மாவு வச்சு நல்லா அந்த சோயா சங்க்ஸையே வச்சு நல்லா தட்டி இந்த மாதிரி சதுரமாக பண்ணி இதை வந்து ஒரு மைதா மாவு இந்த மாதிரி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கிறேன், அதில் நனைச்சி எடுத்துட்டு இப்போ வந்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா இதையை பெரட்டி எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருங்க லைனாக ஃபஸ்ட்டு. இப்போ இது பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே வச்சுட்டு கொஞ்சம் மேலே மாவு அந்த இதையை நம்ம சோயா சங்க்ஸ் எடுத்து கொஞ்சம் வச்சு அதை மேலே வச்சு மூடி நல்லா இந்த மாதிரி பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் செஞ்சுக்குங்க. இதையெல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி அதே மாதிரி மைதா அந்த தண்ணியில் வந்து நம்ம நனைச்சி எடுத்துட்டு இதை அப்படியே வந்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்து எல்லாமே லைனாக பண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம பொரிக்கிறக்க ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருங்க. நம்ம வந்து ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் டைமில் செஞ்சு வச்சோம்னா ரொம்பவே குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி எண்ணெயில் ஒவ்வொரு பீஸாக போட்டு இந்த மாதிரி லைட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்குங்க. வச்சுட்டு லைட்டாக வந்து திருப்பி விடுறப்ப வந்து ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி திருப்பி விடுங்க, உடையாமல் வரும். இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துங்க. ரொம்ப தீ அதிகமாக வச்சிங்கன்னா உள்ளே வந்து அந்த சீஸ் மெல்ட் ஆகாமல் இருக்கும். இப்படி லைட்டாக தீ வந்து மீடியமான தீயில் வச்சு பொரிச்சு எடுத்திங்கன்னா நல்லா சீஸ் வந்து மெல்ட் ஆகி சூப்பராக அந்த சோயா சங்க்ஸோடு சாப்பிடலாம், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரியே எல்லா இதையும் பொரிச்சு எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நாம் வந்து பால்ஸ் மாதிரியும் பிடிச்சிருக்கிறோம், இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயும் பிடிச்சிருக்கிறோம். இந்த மாதிரி எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி பிடிச்சி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம வீட்டில் சோயா சங்க்ஸ் மட்டும் இருந்தால் போதும். நம்ம வந்து சீஸ் வைக்கிறது நம்ம ஆப்ஷனல் தான். நம்ம குழந்தைங்க ரொம்ப டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி கடைகள்லாம் வாங்குற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சீஸ் வைக்கிறோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி வெறும் சோயா சங்க்ஸை வச்சு இந்த மாதிரி செஞ்சும் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ உள்ள சாஃப்டாக வெளியில் கிறிஸ்பியாக இருக்குன்னு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கலைஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.